சிங்கப்பூர் வர்றதுக்கு விசாக்கு கம்பல்சரி இங்கே யாராவது பிஆர் இருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்கன்னா கம்மியாக வரும். இல்லை ப்ரோ எனக்கு யாரும் இல்லை, டூரிஸ்ட் விசா தான் ஏஜென்சி மூலயமா பண்ணணும் அப்படின்னா $4000 $50 வாங்குவாங்க. கிட்டத்தட்ட $3000 ஊர் காசுக்கு வந்துடும். ஃப்ளைட் டிக்கெட்டு சீசனில் புக் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுனே உங்களுக்கு ஒரு 20,000 22,000 25,000 வரும். இல்லை நான் ஆஃப் சீசனில் பண்ணிக்கிறேன், இல்லை முன்னாடியே 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே பண்ணிக்கிறேன்னா 15,000 அப் அண்ட் டவுனும் கிடைக்கும். உங்கள் லக்கை பொறுத்து. நான் கம்மியான குறைவாகவே எவ்வளோ செலவாகுன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, ஓகேவா? விசாவுக்கு ஒரு $3,000, ஃப்ளைட் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு $18,000, 22,000 ஆச்சு. இங்கே வந்து ரூம் வாடகை $1,500, $1,000க்கு $60,000, 62,000, $500க்கு ஒரு 30,000, கிட்டத்தட்ட ஒரு $80,000-90,000 ரூம் வாடகை மட்டும், ஓகேங்களா? 90,000 ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட்டு, சாப்பாடு. அது இல்லாமல் சாப்பாடு ஒரு $300 வச்சுக்கலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை 3 பேருக்கு $300 வேணும். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 1,800 ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு $2,000 வேணும் ஒரு மாதம் ஸ்டே பண்ணுறதுக்கு. $1,00,000 செலவு பண்ணாதான் வந்து இங்கே ஸ்டே பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதிகமாகுது. ஏன்னு கேட்டால் என் குழந்தைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னம்மா ஒன்றுன்னா சாப்பிடுமா. இது என் குழந்தை பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர், பட் வந்து இந்தோனேஷியாவில் இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா என் ஒய்ஃப் வந்து இந்தோனேஷியனு. அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு விசா தேவையில்லை, வெறும் டிக்கெட் மட்டும் போட்டு என் ஒய்ஃப் வந்தால் போதும். குழந்தைக்கு வந்துட்டு டிக்கெட் விசா வேணும். என்னம்மா சரி. நான் வந்து ரூம் எங்கே எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூன்லே, அதாவது ஜூரோங் ஈஸ்ட், இந்த சிங்கப்பூரோட நார்த் சைடில் இருக்கேன். நார்த்தா சவுத்தா? நார்த் சைடுன்னு நினைக்கிறேன். பூன்லே இந்த சைடு இருக்கேன். நான் வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா சம்மர் செட். ஸோ டெய்லி காலையில் போகிறதுக்கு 1 மணி நேரம், வர்றதுக்கு 1 மணி நேரம். ஆனால் ரூம் பார்த்தீங்கன்னா நான் காமன் ரூம் தான் எடுத்துக்கிறேன், மாஸ்டர் பெட்ரூம் எடுக்கல. இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $800 வீட்டு வாடகை. நான் மட்டும் தங்கினா ஃபேமிலி வரப்போ $1,000 வீட்டு வாடகை. நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமெல்லாம் எடுத்தீங்கன்னா 1,300 1,500 கம்மியாக கிடைக்காது. நான் சொல்கிறது அவுட்டரில். ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சிங்கப்பூர் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி செக் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே வந்துட்டு பார்த்துக்கலான்னு கிளம்பி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அம்முக்குட்டியே ஒன்றா சாப்பிடுமா, இப்படி சாப்பிடலாமா எல்லாம்? சரிங்க. இந்த டூரிஸ்ட்டில் வரணும், சிங்கப்பூர் வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா என் ஒய்ஃபு குழந்தை இங்கே தான் இருக்காங்க. யூஸ்வலாக அவங்க வந்து ஒரு மாதம் விசா டிக்கெட்டில் வருவாங்க, அப்புறம் 1 மாதம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இங்கே இருப்பாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். நான் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? சேனல் முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அதுங்க. அடுத்த முறை ஏதாவது சிங்கப்பூர் ரிலேட்டடாக வீடியோ போட்டால் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். பாய் காய்ஸ்.